பாரதி ராஜாவோட இறப்பு எல்லாருக்குமே மிகப்பெரிய வேதனை மற்றும் அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. அது மட்டும் கிடையாது, ரீசெண்டாக அதாவது 1 இயர்க்குள்ளே தான் அவருடைய மகனான மனோஜ் பாரதி ராஜா இறந்தார். அதை அடுத்து ஒரே வருஷத்தில் அவருடைய தந்தையான பாரதி ராஜாவும் இறந்தது திரையுலகத்தையே ஒரு சோகத்தில் ஆழ்த்திருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக கங்கை அமரன் மற்றும் ராதிகா சரத்குமார் போன்றவர்களுக்கு அவருடைய இழப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமா இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, நடிகர் சிவகுமார் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய இறப்பில் கங்கை அமரன் மற்றும் ராதிகா சரத்குமார் இவங்க பண்ணின விஷயங்கள் தான் இப்போ சமூக வளத்தில் ஒரு பேசுபொருளாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவருடைய இறப்பை தாங்கிக்க முடியாமல் இருந்த அந்த 2 பேர் வெளிப்படுத்தின அந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு ஒரு பேசுபொருளாக போயிருக்கு. அதுக்கு ரியாக்ட் பண்ணி பேசியிருந்த சிவகுமார் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிபி ட்ரெண்டிங் புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடல்நலம் குறைவு இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் அப்படி அதில் இயற்கை எழுதியிருந்தால் அதை யாராலையுமே கொஞ்சம் நாள் போக்கில் மறந்துட முடியும். ஆனால் மகனுடைய அந்த இழப்பை நினச்சி நாள் பொழுதும் சாப்பிடாம தனிமையிலே இருந்து அந்த வேதனையை தாங்கி கொள்ள முடியாமல் அவரோடையே போயிடுறது அப்படிங்கிறது ஒரு சோகமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய நண்பனை இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமையில் பார்த்த கங்கை அமரன் ஒவ்வொரு தடவையும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோதான் அவர்கிட்ட பேச்சு கொடுத்தாலும் சரி, பழைய நினைவுகளை நம்ம மீட்டெடுத்து பேசினாலும் சரி, அவருடைய நினைவு என்னமோ ஒரே பக்கம் தான் இருக்குது. அது மனோஜ் மேலே தான் இருக்குது. நண்பன் சீக்கிரம் நலம் பெற நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயம் பேசியிருந்தார். அதை தொடர்ந்து அவருடைய மனைவி மற்றும் மகள்கள் வரும்போது, இங்கேயே இதுக்கு வந்தீங்க, இதுக்கு மேலே இங்கே ஒன்றும் இல்லை, அவனே போயிட்டான், இதுக்கு மேலே நீங்கள் எதுக்கு வந்தீங்க, அவனை தனியாக விட்டுட்டு போயிட்டீங்க, அவனுடைய அந்த சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே உங்களுக்கு மனசில் இல்லாமல் நீங்கள் எல்லோரும் உங்கள் வேலையை பார்த்து போயிட்டீங்க, இப்போ எதுக்காக வரீங்க, அவனுடைய இறப்புக்கு வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கத்தி அவருடைய மனைவி கிட்ட பேசுகிற விஷயங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் அதை ராதிகா சரத்குமார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவரை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இப்படி பேச வேணாம் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு ரியாக்ட் பண்ண சிவகுமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கங்கை அமரன் பேசுகிறது முழுக்க சரி, ஒரு நல்ல நண்பன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக கங்கை அமரனை சொல்லலாம். பாரதி ராஜா சார் தமிழ் திரையுலகத்துக்கு கிடைச்ச பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஸ்டூடியோக்குள்ளேயே இருந்த அந்த கேமராவை தூக்கிட்டு போய் வயல்வெளிகளை இயற்கையாக மக்களுக்கு இப்படியும் படம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டின பெருமை அவரை சேரும். இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய ஆக்டர்ஸ் ஹீரோயின்ஸ் எல்லாம் கொண்டுட்டு இன்றைக்கி திரையுலகுக்கு அறிமுகப்படுத்தினவர் அவர் தான். அப்பேற்பட்ட ஒரு மனுஷனுடைய அந்த இழப்பு அப்படிங்கிறது தனிமையில் இருந்திருக்கு. அந்த அவருடைய கடைசி காலம் தனிமையில் கழிச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவும் கவலையாக இருக்குது. ஒரு நண்பனோட ஒரு குமுறல் அன்னைக்கு பீரிட்டு வெளியில் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்குது. ஒரு பக்கம் பாரதி ராஜா சாரை நாம் இழந்துட்டோம், இன்னொரு பக்கம் அவருடைய கடைசி கால தனிமை வாழ்க்கை போராட்டம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கொடுமையான விஷயங்களை கேட்கும்போது கூட மகள் இல்லை, மனைவி இல்லை, மகனும் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவும் கவலையாக இருக்குது. இந்த ஒரு நிலைமை எதிரிக்கு கூட வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நடிகர் சிவகுமார் ரொம்பவும் ஓப்பனாக சில விஷயங்களை பேசியிருக்காரு.